Hi, hello, வணக்கம். வெல்கம் டு தீபா வெங்கட் எக்ஸ்ப்ளோர்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் ஆக்சுவலாகவே ரொம்ப நாள் ஆச்சு மட்டன் வாங்கி. அதனால் இன்றைக்கி நாங்கள் வந்து மட்டன் வாங்கிட்டு அந்த மட்டன் குழம்பு வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து மட்டனை வந்து நல்லா வேக வச்சு எடுக்கணும். எலும்பாக இருந்தாலும் கறியாக இருந்தாலும் எதாக இருந்தாலுமே வேக வச்சு நம்ம எடுத்துகிட்டு தான் அதை வந்து நம்ம மேற்கொண்டு எதுவும் செய்ய முடியும். ஸோ அதுக்காக நான் வந்து குக்கர் வச்சு அதில் வந்து ஒரு 1.5 செம்பு வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன். நீங்கள் நிறையா இருந்துச்சு, ஒரு 1/2 கிலோ அந்த மாதிரி மேலே இருந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி முங்குற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எலும்பு கறி எல்லாத்தையுமே இதோடய நான் வேக போட்டுறேன். நம்ம கறியை வந்து தனியாக எடுத்து நம்ம செய்கிறத வந்து நம்ம செஞ்சுக்கலாம். சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி நம்ம வந்து மட்டன் சுக்கா போடணும் அப்படின்னா கூட போட்டுக்கலாம். அந்த மட்டன் சுக்கா எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த சேனலில் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் அதோட லிங்க்கை நான் வந்து கொடுக்குறேன். 1 ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி இதோட போட்டுக்கிறேன். அதோட 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 1.5 ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. அதோட மஞ்சள் சீரக பொடி ஒரு 1/2 கரண்டி. அதோட நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் இதோட வந்து சேர்த்துக்கலாம். அதோட 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். இதோட வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. இதை வந்து நம்ம சூப் மாதிரி எடுத்து குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே நல்லது, ஹெல்த்தியானது. இப்போ எல்லாமே நம்ம இதெல்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து நான் குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுறேன். ஒரு 3லேருந்து 4 விசில் வந்து வரட்டும், அப்போ தான் நல்லா வேகும் அது. இதோட குழம்பு மிளகாய் பொடி ஒரு 3 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. குழம்பு தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதோட இந்த குழம்புக்கு தேவையான உப்பு வந்து நான் அதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நேரம் அது வந்து வேகட்டும். 10 நிமிஷம் மூடி போட்டு மூடிடலாம். இப்போ வந்து நமக்கு வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு, நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம தாளிச்சிடலாம் குழம்புக்கு. அதுக்கு வந்து ஸ்டவ்வில் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன், நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் வந்து கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அது பொரிஞ்சதும் வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். அதில் ஒரு பச்சை மிளகாயை கீறி போட்டிருக்கேன். அதில் கொஞ்சோண்டு பொடியாக நறுக்கின வெங்காயம் இதோட சேர்த்துக்கிறேன். அதோட வந்து 1 ஸ்பூன் வந்து மல்லிப்பொடி போட்டிருக்கேன். இதுவும் எண்ணெயில் வந்து நல்லா பொரியட்டும். இப்போ இதை வந்து நம்ம குழம்புல சேர்த்துடலாம். இது ஒரு 2 நிமிஷம் வந்து கொதிக்கட்டும். உப்பெல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு இதில் வந்து மல்லி தூவி நம்ம வந்து இறக்கிற வேண்டியதான். நமக்கு ரெடி ஆயிடுச்சு நம்மளோட மட்டன் குழம்பு. இதை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உடனுக்குடனே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.